மாதேவா மாதேவா மார்கழி உற்சவம் திருவெம்பாவை. மாதேவா ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம் பெருமான். ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம் பெருமான். சீரொரு கால்வாயோவாய் சித்தம் கழிகூர. சீரொரு கால்வாயோவாய் சித்தம் கழிகூர. நீரொரு கால் போவார் நெடுதாரை கண்பணிப்ப. பாரொரு கால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள். பேரறைய கிங்கனே பித்தொருவராமாறும். பேரறைய கிங்கனே பித்தொருவராமாறும். ஆரொருவர் யுவர்ணம் ஆட்கொள்ளும் வித்தகத்தாள். ஆரொருவர் யுவர்ணம் ஆட்கொள்ளும் வித்தகத்தாள். வாருருவ பூலகில் வாயார நாம் பாடி. ஏருருவ பூம்புனல் பாய்ந்தாடேலோ எம்பாவாய். ஏருருவ பூம்புனல் பாய்ந்தாடேலோ எம்பாவாய். பாடல் 15. விளக்கம். பாவை நோன்பிருக்கும் பெண்கள் குளத்தில் நீராட வருகின்றனர். அப்பொழுது அப்பெண்களில் ஒருத்தி தன்னுடைய தோழி இறைவனின் மீது கொண்டுள்ள பேரன்பின் முறையினை எடுத்துரைக்கிறாள். நாமும் அப்பேரன்பிற்கு காரணமான இறைவனின் திருவடிகளை புகழ்ந்து பாடி நீராடுவோம் என்று அழைக்கிறாள். எனது தோழி ஒவ்வொரு சமயத்திலும் என்னுடைய தலைவனே என்று சொல்லி சொல்லியே தமது தலைவனான இறைவனின் புகழினை ஒருமுறையோடு நிறுத்தாது வாய் ஓயாது பேசுவாள். இறைவனின் சிறப்புகளை ஓயாது பேசியதால் மனமகிழ்ச்சி உண்டாகி அவளது கண்கள் அருவி போல் நீரை சுரக்கின்றன. மற்ற கடவுளர்களை வணங்காத அவள் சிவபெருமானை வணங்கி நிலத்தில் வீழ்ந்து தன்னிலை மறந்து கிடக்கிறாள். பேரரசனாகிய இறைவனுக்கு பித்தாகும் தன்மை இப்படித்தான் போலும். இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் அந்த ஒருவர் யார்? ஞானமே வடிவான இறைவரே அவர். அவருடைய திருவடிகளை வாயார பாடி அழகே வடிவமான மலர்கள் நிறைந்துள்ள நீரில் பாய்ந்து நீராடுவோமாக என்கிறாள். ஓருயிர் எப்பொழுது தான் என்கின்ற அகந்தையை நீக்கி எல்லாம் வல்ல இறைவனே கதி என்று எண்ணுகிறதோ அப்பொழுதுதான் இறைவனை உணர்தல் முடியும் என்று இப்பாடல் விளக்குகிறது. மாதேவா மாதேவா மார்கழி உற்சவம் திருவெம்பாவை. மாதேவா